வணக்கம் நண்பர்களே. உலகில் மிக கொடுமையான பலி எது தெரியுமா? உடல் காயமல்ல, நாம் நேசிப்பவர்களோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களோ நம்மை மதிக்காமல் நடத்தும்போது ஏற்படும் அவமானம்தான். நீங்கள் பேசும்போது கண்டுகொள்ளாமல் இருப்பது, உங்கள் திறமையை ஏளனம் செய்வது, உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து செல்வது, இது உங்களுக்கு நடந்திருக்கிறதா? இன்று சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உங்கள் மௌனமும் உங்கள் வறட்சியும் தான். 2026இன் இந்த வேகமான உலகில் சத்தமே இல்லாமல் நீங்கள் எப்படி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையின் மரியாதையை மீட்டெடுக்கப் போகிறது. சந்திரகுப்தர் ஒரு முறை மிகுந்த மனவருத்தத்துடன் சாணக்கியரிடம் வந்தார். குருதேவா, நான் இந்த நாட்டின் இளவரசனாக இருந்தாலும் அண்டை நாட்டு மன்னர்களும் சில அதிகாரிகளும் என்னை ஒரு குழந்தையைப் போலத்தான் பார்க்கிறார்கள். என் வார்த்தைகளுக்கு அவர்கள் மதிப்பு தருவதில்லை. நான் கோபப்பட்டு அவர்களை தண்டிக்கலாமா என்று கேட்டார். சாணக்கியர் சிரித்தார். சந்திரகுப்தா, சிங்கத்தை அதன் கர்ஜனையால் மட்டும் யாரும் மதிப்பதில்லை, அதன் பலத்தால் மதிக்கிறார்கள். உன்னை மதிக்காதவர்கள் முன் நீ கத்தினால் உன் மதிப்பு இன்னும் குறையும். அவர்களுக்கு பதிலடி கொடுக்க ஆயுதமேந்தாதே, உன்னையே நீ ஒரு ஆயுதமாக மாற்று என்றார். சாணக்கியர் சொன்ன அந்த மௌனமான பதிலடி, சைலண்ட் ரிவெஞ்ச், என்ன என்பதை ஒரு குட்டி கதையின் மூலம் இப்போது பார்ப்போம். ஒரு கிராமத்தில் சோமநாதன் என்ற திறமையான சிற்பி இருந்தான். அவன் களிமண்ணில் அற்புதமான சிலைகளை செய்வான். ஆனால் அந்த ஊர் நிலப்பிரபு அவனது கலையை எப்போதும் கேலி செய்வார். இதெல்லாம் ஒரு பிழைப்பா? வெறும் மண்ணை உருட்டி என்ன சாதிக்கப் போகிறாய் என்று அனைவர் முன்பும் அவமானப்படுத்துவார். சோமநாதன் அவரிடம் வாதிடவில்லை, கோபப்படவில்லை. மாறாக 3 ஆண்டுகள் யாரிடமும் பேசாமல் தன் அறைக்குள் முடங்கி ஒரு சிலையை செதுக்கினான். அது அந்த நாட்டின் அரசனின் உருவம். அந்த சிலை எவ்வளவு தத்துரூபமாக இருந்தது என்றால் அரசனே நேரில் வந்து வியந்து நின்றார். அரசன் சோமநாதனுக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினார். இப்போது அந்த நிலப்பிரபு சோமநாதனிடம் வந்து குனிந்து வணக்கம் வைத்தார். சோமநாதன் சொன்னான், ஐயா, அன்று நீங்கள் என்னை மதிக்காத போது நான் கத்தியிருந்தால் என் சக்தி வீணாகியிருக்கும். அதை என் கலையில் காட்டினேன். இப்போது என் மௌனமே உங்களுக்கு பதிலடி கொடுத்துவிட்டது. விதி 1, தூர விலகியிருத்தல், செலக்டிவ் ஆப்சன்ஸ். சாணக்கியர் கூறுகிறார், எங்கு உனக்கு மதிப்பில்லையோ அங்கு உன் இருப்பு தேவையில்லை. 2026இல் இது மிக முக்கியம். உங்களை அவமதிக்கும் ஒரு இடத்திற்கு மீண்டும் மீண்டும் செல்வதை நிறுத்துங்கள். நீங்கள் இல்லாத போதுதான் உங்கள் அருமை அவர்களுக்கு தெரியும். விதி 2, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், இமோஷனல் கண்ட்ரோல். யாராவது உங்களை கேலி செய்யும் போது நீங்கள் கோபப்பட்டால் அவர்கள் வெற்றிவிட்டார்கள் என்ற அர்த்தம். அமைதியாக ஒரு புன்னகை மட்டும் செய்யுங்கள். உன் பேச்சு என்னை பாதிக்கவில்லை என்ற உங்கள் மௌனம் அவர்களை பித்தாக மாற்றும். விதி 3, திறமையை வளர்த்தல், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். மதிக்காதவர்களின் முகத்தில் கரியை பூச சிறந்த வழி அவர்கள் கற்பனை செய்ய முடியாத உயரத்திற்கு நீங்கள் வளர்வதுதான். உங்கள் பொருளாதாரத்தையும் அறிவையும் வளர்த்து கொள்ளுங்கள். வெற்றி பேசும் இடத்தில் அவமானம் ஓடிவிடும். விதி 4, மௌனமே ஆயுதம், த பவர் ஆஃப் சைலன்ஸ். அதிகமாக பேசுபவர்கள் சீக்கிரம் மதிப்பை இழக்கிறார்கள். குறைவாக பேசுங்கள், ஆனால் பேசுவது அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். உங்கள் மௌனம் மற்றவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். விதி 5, யாரையும் சார்ந்திருக்காதீர்கள், இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே பலவீனம். உங்களை நீங்கள் முதலில் மதியுங்கள். நீ மதித்தால் என்ன, மதிக்காவிட்டால் என்ன, நான் நானாக இருப்பேன் என்ற மனப்பக்குவமே சாணக்கிய நீதி. விதி 6, தேவையற்ற விளக்கங்களை தவிர்த்தல், நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள், ஏது செய்தீர்கள் என்று விளக்கம் கொடுத்து கொண்டிருக்காதீர்கள். விளக்கம் கொடுப்பது உங்களை அவர்கள் முன் சிறுமைப்படுத்தும். விதி 7, நேரத்தின் அருமை அறிதல், வேல்யூ யோர் டைம். உங்களை மதிக்காதவர்களுக்காக நேரத்தை செலவிடாதீர்கள். அந்த நேரத்தை உங்கள் கனவுக்காக செலவிடுங்கள். 2026இல் நேரம்தான் மிகப்பெரிய சொத்து. நண்பர்களே, இந்த 7 விதிகளை வெறும் வார்த்தைகளாக பார்க்காதீர்கள். இது உங்களை சுற்றியுள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம். இப்போது ஒவ்வொரு விதியையும் நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பதை சாணக்கியரின் பார்வையில் இன்னும் ஆழமாக பார்ப்போம். விதி 1, தூர விலகி இருத்தல். ஏன் இது அவசியம்? சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், பாம்பிற்கு பல்லை விட அதன் விஷமே பலம். அதுபோல உங்களை மதிக்காதவர்களுடன் நீங்கள் வாதிடுவது அவர்களுக்கு இன்னும் விஷத்தை, சக்தியை கொடுக்கும். 2026இல் உங்களை வாட்ஸ்அப் குழுவில் புறக்கணித்தாலோ அல்லது ஒரு விசேஷத்திற்கு அழைக்கவில்லை என்றால் ஏன் என்று கேட்காதீர்கள். உங்கள் மௌனமான விலகல் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டும். உங்களுக்கு என் மதிப்பு தெரியவில்லை என்றால் என் நேரத்திற்கு நீங்கள் தகுதியானவர்கள் இல்லை.
விதி 2. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்கிறது? யாராவது உங்களை ஒரு வார்த்தை சொன்னவுடன் நீங்கள் கோபப்பட்டால் உங்கள் மனதின் ரிமோட் கண்ட்ரோலை அவர்கள் கொடுத்துவிட்டீர்கள் என்ற அர்த்தம். சாணக்கியர் சந்திரகுப்தரிடம் சொன்னார், எதிரி உன்னை நிலைகுலைக்கச் செய்ய முதலில் உன் கோபத்தை தூண்டுவான். கோபப்படுகிறவன் சிந்திக்க மாட்டான். உங்களை ஏளனம் செய்பவர்கள் முன் ஒரு கல்லாக நில்லுங்கள். அவர்கள் உங்கள் உணர்ச்சிகளுடன் விளையாட நிர்பாலும் அனுமதிக்காதீர்கள். சாணக்கியரின் வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவம் நடந்தது. நந்த மன்னனின் அவையில் சாணக்கியர் மிக கொடூரமாக அவமானிக்கப்பட்டார். அவரது தலைமுடி இழுக்கப்பட்டு சபையை விட்டு வெளியே தள்ளப்பட்டது. அப்போது அவர் கத்தவில்லை, கெஞ்சவில்லை, மாறாக தன் சிகையை முடிந்து கொண்டே சொன்னார், இந்த நந்த வம்சத்தையே வேரோடு அழிக்கும் வரை என் முடியை நான் முடிக்க மாட்டேன். இதுதான் பதிலடி. அவமானம் நடந்த அதே இடத்தில் அழுது கொண்டிருக்காமல் அதை ஒரு லட்சியமாக மாற்றினார். இன்று உங்களை அவமதிக்கும் மன்னர்கள் முன் நீங்கள் அழலாம், ஆனால் அந்த கண்ணீர் உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற வேண்டும். சாணக்கிய நீதிப்படி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க 3 ரகசிய ஆயுதங்கள் உள்ளன. பொருளாதார சுதந்திரம், பினான்சியல் ஃப்ரீடம். உங்கள் கையில் பணம் இருக்கும்போது உலகம் உங்களை மதிக்கும் விதமே மாறும். உங்கள் வேலையில் அல்லது தொழிலில் முதலிடத்திற்கு வர முயற்சி செய்யுங்கள். உடல் மற்றும் மன உறுதி, பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெங்த். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை பார்க்கும்போது உங்கள் தோற்றத்திலும் தன்னம்பிக்கையிலும் ஒரு கம்பீரம் தெரிய வேண்டும். தினசரி உடற்பயிற்சியும் தியானமும் இதற்கு அவசியம். அறிவு தேடல், நாலேஜ். 1000 முட்டாள்கள் பேசும்போது ஒரு அறிவாளி மௌனமாக இருந்தால் அந்த மௌனத்திற்கே அதிக சக்தி உண்டு. புத்தகங்கள் படியுங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கதையின் முடிவிற்கு வருவோம். சாணக்கியரின் இந்த போதனைகளை கேட்ட சந்திரகுப்தர் அன்று முதல் மற்றவர்களின் கேலியை பொருட்படுத்துவதை நிறுத்தினார். அவர் தன் வீரத்தையும் ராஜதந்திரத்தையும் வளர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினார். சில ஆண்டுகளில் அவரை அவமானித்த அதே மன்னர்கள் சந்திரகுப்தரின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். அப்போது சந்திரகுப்தர் சொன்னார், ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றேதான். நீ உயரத் தொடங்கினால் உன்னை அண்ணாந்து பார்க்கிறவர்களின் கழுத்து தானாகவே வலிக்கும். அப்போது அவர்கள் உன்னை மதித்தே ஆக வேண்டும். நண்பர்களே, சாணக்கியர் சொன்னது போல ஒரு கசப்பான மருந்து எப்படி நோயை குணமாக்குமோ அப்படிதான் இந்த அவமானங்களும் உங்களை செதுக்கும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வாழ்க்கையின் தடைகள் அல்ல, அவர்கள்தான் உங்கள் வளர்ச்சிக்கான ஏணிகள். இன்று முதல் உங்களை அவமதிக்கும் மனிதர்களிடம் சண்டையிடாதீர்கள். மாறாக உங்கள் வெற்றியின் மூலம் அவர்களுக்கு பதிலடி கொடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒரு அவமானத்தையும் அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கதை மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கலாம். மறக்காமல் மிஸ்டர் டாக்குமெண்ட் தமிழ் பக்கத்தை பின்பற்றுங்கள். உண்மையும் அறிவும் உங்களை என்றும் வழிநடத்த.